கோலாலம்பூரில் நடைபெறவுள்ள 47வது ஆசியான் உச்சி மாநாட்டின் மூலம் உலகத்தின் கவனத்தை ஈர்த்துள்ளது மலேசியா. வரும் அக்டோபர் 26ஆம் தேதி கோலாலம்பூர் மாநாட்டு மையத்தில் துவங்கவுள்ள 47வது ஆசியான் உச்சி மாநாட்டிற்கு உலகத் தலைவர்கள் பலர் வருகை புரியவுள்ளதால் மலேசியாவின் மீது உலகின் கவனம் திரும்பியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இம்மாநாட்டிற்கு வருகை புரிய உள்ளது சிறப்பம்சமாக பார்க்கப்படுகின்றது. இன்று வெள்ளிக்கிழமை பிரேசில் அதிபர் லூயிஸ் இனாக்கியோ லூலா டா சில்வா, சீனாவின் துணை பிரதமர் ஹி லீஃபெங், தென்னாப்பிரிக்க அதிபர் மத்தமேலா சிரில் ராமபோசா உள்ளிட்ட தலைவர்கள் கோலாலம்பூர் வந்தடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்நிலையில் தலைநகர் முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையில் மலேசியாவில் நடைபெறும் இம்மாநாடு வரலாற்று சிறப்புமிக்க ஒன்றாகும். சீனா, ஜப்பான், ரஷ்யா, ஐரோப்பா, மத்திய கிழக்கு, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல நாடுகளின் தலைவர்கள் இம்மாநாட்டில் பங்கேற்கின்றனர். அதேவேளையில் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் இருந்து 2854 ஊடகவியலாளர்கள் இம்மாநாட்டில் கலந்து கொள்ள பதிவு செய்துள்ளனர். மலேசியா இதுவரை நடத்திய மிகப்பெரிய சர்வதேச மாநாடுகளில் இதுவும் ஒன்றாகும். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.